வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது தமிழ் ரிவிஷனுக்கான வீடியோ. நம்மளோட சேனல்ல பொது தமிழ் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி சிலபஸ் வைஸா அந்த சிலபஸை எப்படி படிக்கணும், ஒவ்வொரு தலைப்பையும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான தெளிவான விளக்கம் ப்ளஸ் ஃப்ரீ பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம். அதே நேரத்தில் சைட் பை சைடா ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆன யூனிட்டுக்கு ஒவ்வொரு தலைப்புக்கும் தனித்தனியாக ரிவிஷனும் கொடுத்துட்ருக்கோம். அதாவது ஒரு தலைப்புக்கே வந்து 20-30 கொஸ்டின்ஸ் வர மாதிரி இருக்கும். மொத்தமா ஆல் ஆன் தி ஹோல் வந்து நம்ம அந்த மொத்த பொதுத்தமிழ் இலக்கணம் ஃபுல்லா, அதாவது இலக்கணம் இல்ல, பொதுத்தமிழ் ஃபுல்லாவே சிலபஸ் முடிக்கும்போது ஒரு 2000 கொஸ்டின் கவர் பண்ற மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணி இத பண்ணிட்டுருக்கோம். நீங்க இந்த ரிவிஷன ஃபுல்லா கன்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏன்னா, ஆல்ரெடி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு 2, 3 யூனிட்டாவது கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அப்போ சைட்ல நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது, எப்பயெல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களோ, வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ, இந்த ரிவிஷன ஒரு வாட்டி போட்டு நீங்க ஆன்சர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து நெறைய பிராக்டிஸ் ஆன மாரி இருக்கும். ஏன்னா, மேத்ஸ் வந்து எப்படி நம்ம இது ரொம்ப திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணும்போது தான் ஈஸியா நம்மனால போட முடியுமோ, அதே மாதிரி தான் இலக்கணமும். பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சு. ஆனா, எவ்வளோ நீங்க பிராக்டிஸ் பண்றீங்கன்றத பொறுத்து தான் உங்க மார்க்க வந்து இன்கிரீஸ் பண்ண முடியும். அதனால ஃப்ரீயா இருக்கும்போது இத பண்ணி பாருங்க. நீங்க வந்து ஆன்சர் எவ்வளோ உங்களால பண்ண முடியுது அப்படிங்கிறதையும் டெஸ்ட் பண்ணுங்க. ஒரு பேப்பர வச்சுட்டு ஆன்சர் வந்து முன்னாடியே நீங்க நோட் பண்ணிட்டு, ஆன்ஸர அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு, ரைட்டா, ராங்கான்னு சொல்லி மார்க் பண்ணுங்க. உங்களோட மார்க்க வந்து கீழ கமெண்ட்லயும் சொல்லுங்க. ஏன்னா, நம்ம தைரியமா நம்மளோட மார்க்க வெளிய சொல்லும்போது தான், நம்ம அடுத்த தடவ அத ரெக்டிஃபை பண்ணி திரும்ப நெறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நெனைப்போம். எவ்வளோ வாங்கியிருந்தாலும் பரவால்ல. இத வச்சு யாரும் உங்களுக்கு வேல குடுக்க போறதில்ல. நீங்க அங்க எக்ஸாம் ஹால்ல எழுதுறத வச்சு தான் மார்க். இங்க நீங்க வந்து உங்களோட மார்க்க வந்து ஒழிக்க பார்த்தீங்க அப்டின்னா, அது பின்னாடி உங்களுக்கு வந்து அ நீங்க நம்ம தான் மார்க் யாருக்கும் தெரியலையே, நம்ம தான் சொல்லலையே அப்டின்னு சொல்லிட்டு நீங்க அடுத்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான எந்த ஸ்டெப்புமே எடுக்காமவே போயிருவீங்க. அதனால மார்க்க தைரியமா கீழ கமெண்ட்ல போடுங்க. எவ்வளவா இருந்தாலும் யாரும் ஒண்ணும் சொல்ல போறது கிடையாது உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு உத்வேகமா இருக்கதுக்காக தான் அது. ஓகே. இப்போ இந்த ரிவிஷனுக்குள்ள போலாம். ஆல்ரெடி நம்மளோட இதுல வந்து பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுகக்கு ரிவிஷன் போட்டாச்சு. அதேமாரி ஹோல் யூனிட்டுக்கும் ஒரு சாம்பிள் டெஸ்ட் மாதிரி ஒண்ணு குடுத்துருந்தோம். அதுவும் இருக்கு. இது 2வது டாபிக். சந்திப்பிழை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். சந்திப்பிழை நீக்குக. உயர்ந்த பண்புகளை பெற்ற சான்றோர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையில எது வந்து அம் சந்திப்பிழை இல்லாம இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க. உயர்ந்த பண்புகளை பெற்ற பெற்றச் சான்றோன் இருக்கு. இந்த இடத்துல இச்சு வராது. அதுமாரி இங்க எடுத்தீங்கன்னா, உயர்ந்த பண்புகளை பெற்ற சான்றோன் இருக்கு. எங்கேயுமே நீங்க வந்து வல்லினம் வந்து மிகவே இல்ல. அதனால இதுவும் வராது. உயர்ந்த பண்புகளை பெற்றச் சான்றோர் இப்படி இருக்கு. இதுவும் கரெக்டான பேட்டர்ன் இல்ல. அப்போ நம்மளுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா, உயர்ந்த பண்புகளை பெற்ற சான்றோர். இங்க மட்டும் தான் வல்லினம் மிகும். இதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இதுக்கான ஆன்சர் பாருங்க. சந்திப்பிழை அற்ற தமிழ் சொல் எது? சந்திப்பிழை அற்றது. சரியானது அப்படின்னு அர்த்தம். பாருங்க. மனத்தை திருத்த முடியாது. மனதை அப்படின்னு வரலாம். மனத்தைன்னு ஓடு இருக்கு. அதனால இது தப்பு. நீங்க இந்த மாதிரி பிழை சொற்கள், சந்திப்பிழை, வல்லினம் மிகும் மிகா இடங்கள், லகர லகர வேறுபாடு இப்படி இதெல்லாம் பண்ணும்போது ஒவ்வொரு எழுத்தையுமே மைன்யூட்டா நோட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பாருங்க மனதை அப்படின்னு வாசிச்சுருவோம் டக்குன்னு. கரெக்டா தானே இருக்கு அப்படின்னு யோசிச்சு போட்டுருவோம். இந்த இடத்துல இத்து வரக்கூடாது. அடுத்து தேடி பார்த்தான். இப்பு வரணும். வேலை கூலி. அப்ப இது எல்லாமே தவறு. சரியான வார்த்தை என்னன்னா, தாயை போற்று. இப்பு கரெக்ட்டா போட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து தாயை போற்று அப்படிங்கிறது தான் சரியான விடை. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஆன்சர் பாருங்க. ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும்
என்பதை பூர்த்தி செய்யும் தொடர் எது? ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினம் மிகும் நம்மளுக்கு தெரியும். அந்த பேட்டர்ன்ல அந்த கூற்ற வந்து நிரூபிக்கிற மாதிரி வந்திருக்க எக்ஸாம்பிள் எதுன்னு இங்க கேக்குறாங்க. இதுல மத்தது எல்லாமே சரியானதா கூட மத்ததெல்லாம் இருக்கலாம். ஆனா அவங்க கேட்டிருக்கிறது இந்த ஒரு விதிய பூர்த்தி பண்ற எக்ஸாம்பிள் எது அப்படிங்கிறது. பாருங்க, விழி, புனல் அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழின்னு வந்துட்டாலே நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். விழின்றது ஓரெழுத்து கிடையாது, மரம் ஓரெழுத்து கிடையாது, எனன்றது கிடையாது, பூன்றது மட்டும்தான் ஓரெழுத்து. அப்ப இதுதான் நம்மளுக்கு ஆன்சர்ன்னு போட்டுறலாம். ஒருவேளை 2 இது இருந்துச்சுன்னா பாருங்க, பூ பிளஸ் கூடை, இதை நான் சேர்த்தேன்னா பூக்கூடை அப்படின்னு வரும். இதுதான் என்னன்னா ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும் அப்படிங்கிறத பூர்த்தி பண்ணுது. அதனால இது சரியான விடை. அடுத்தது 4th கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். பாருங்க, பின்வருவனவற்றுள் வல்லினம் மிகா இடத்தை தேர்ந்தெடு. வல்லினம் எதுல வந்து மிகாது அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம வந்து இதுக்கு விதிகள் நிறைய படிச்சிருப்போம். வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள்னு. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அது 2லயுமே நிறைய விதிகள் இருக்கும். வல்லினம் மிகுதுக்கு நிறைய இருக்கும். வல்லினம் மிகாக்கு நிறைய இருக்கும். அப்ப படிக்கிறது கஷ்டமா இருந்தா நீங்க எதையாவது ஒண்ண படிச்சுக்கோங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒண்ணு வல்லினம் மிகும். எதுக்கெல்லாம் வல்லினம் மிகும்னு ஃபுல்லா நீங்க படிச்சிருங்க. அப்ப அதுல வரல அப்படின்னாலே அந்த இடத்துல எல்லாம் வல்லினம் மிகாதுன்னு அர்த்தம். 2 ஆப்ஷன் தானே. ஒண்ணு மிகும், இல்ல மிகாது. அப்ப எனக்கு நான் வல்லினம் மிகும் ஃபுல்லா எனக்கு தெளிவா தெரியும் அப்படின்னா, எது மிகாதுன்றதையும் நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா இதுல இது வரல. அப்ப இது மிகாது. இந்த மாதிரி படிங்க. அப்பதான் ஈஸியாவும் இருக்கும். கன்ஃப்யூஸ் ஆகாமயும் இருக்கும். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றுள் வல்லினம் மிகா இடம். மிகா இடம்னா ஓமை தொகையில மிகும், 2ஆம் வேற்றுமை விரியில மிகும், பண்பு தொகையில மிகும். ஆன்சர் வந்து நம்மளுக்கு உம்மை தொகையில வல்லினம் மிகாது. உம்மை தொகைனா என்ன வரும்? இரவு பகல், தாய் தந்தை. அதாவது அப்படிங்கிற வார்த்தை வந்து மறைஞ்சு வர்றதுதான் உம்மை தொகை. இரவும் பகலும், தாயும் தந்தையும் அப்படின்னு சொன்னா அது எண்ணுமை. வெளிப்படையா தெரிஞ்சு வந்தா அது எண்ணுமை. தெரியாம மறைஞ்சு வந்தா இரவு பகல், தாய் தந்தை, மேல் கீழ், நீ நான், அண்ணன் தம்பி, இந்த மாதிரி வருது இல்லையா? அந்த இடத்துல ஃபுல்லாவே வல்லினம் மிகாது அப்படிங்கிறது தான் ரூல்ஸ். அதுபடி இது உம்மை தொகைன்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர், சந்திப்பிழை அற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. பிழை இல்லாத தொடர்னா சரியான தொடர் அப்படின்றது கேள்வி. சரியா? கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த பெண்ணுக்கு நேற்று திருமணம் நடந்தது. இதுதான் சரியான விடை. இப்ப மத்ததெல்லாம் பார்க்கலாமா? அந்த பொண்ணுக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இது தப்பு. நேற்று திருமணம் நடந்தது. இங்க அந்தன்னு போட்டிருக்காங்க. ஆனா இப்பு போடாம விட்டுட்டாங்க. அந்த பெண் அப்படின்னு வரணும். அப்ப இதுவும் வராது. அந்த பொண்ணுக்கு 2 சுழினா போட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த பொண்ணுனா பெண், இந்த பொண்ணுனா தங்கம். அப்ப இதுவும் வராது. இப்ப ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு இந்த 3லயுமே. இப்ப சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதற்கான ஆன்சர், சந்திப்பிழை திருத்தம் செய்க. காவிரி பூம்பட்டினத்தின் சிறப்பு. இதுல என்னன்னா காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு வரணும். இப்பு வரணும். இங்க வந்து இப்பு வந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்க, இங்கேயும் இப்பு வந்திருக்கு. பூம்பட்டினத்தின் சிறப்புன்னு வந்திருக்கு. அப்ப இது வராது. 2 இடத்துல இந்த இச்சு வரக்கூடாது. அப்ப தப்பா கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க இப்பே வரல. அப்ப இதுவும் தப்பு. ஆனா இங்க பாருங்க, காவிரி பூம்பட்டினம், காவிரி பூம்பட்டினம் நீங்க நல்லா 2லயுமே இப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா ஏன் இதை மட்டும் ஆன்சர்ன்னு நான் சொல்றேன்? நல்லா கவனிச்சவங்க கவனிச்சிருப்பீங்க.
இப்ப பாருங்க, இதுல இது பூம்பட்டினம் கிடையாது. பூம்படினம்னு குடுத்துருக்கு. இந்த இடத்துல இட்டு வந்து மிஸ் ஆயிருக்கு. புரியுதா? அதுக்கு தான் கொஸ்டின நல்லா ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. பூம்படினம்னு குடுத்துருக்கு. பூம்பட்டினம் குடுக்கல. இப்ப இந்த இடத்துலயும் தவறு இருக்கு. அப்ப சரியான விடை வந்து ஆப்ஷன் சி மட்டும் தான். புரியுதா? இந்த மாதிரி எதுல வேண்டாலும் மிஸ்டேக்ஸ் அவங்க வந்து குடுக்கலாம். அதனால கவனமா நீங்க பண்ணுங்க. அதனால தான் ஒவ்வொன்னுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டர்ன் நான் குடுக்குறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் பாருங்க. கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும். ஆமா. ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் எது வந்தாலும் அதுக்கு பின்னாடி மிகும். நம்ம பூக்கோடை அப்படின்னு கூட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அடுத்தது 7ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். 7ஆம் வேற்றுமை தொகை என்னது? கண் அப்படின்னு வரும் இல்லையா? அதுல மிகும். இதுவும் படிச்சிருக்கோம். சில, பல என்ற சொற்களின் பின் வல்லினம் மிகாது. இது ஓகே. இதுவும் சரியானது தான். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. இதுவும் சரியானது. அதனால அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் ஆன்சர். 2 மிகும், 2 மிகாது குடுத்துருக்காங்க. கடைசில ஆன்சர்ல வந்து எது கரெக்ட்டானது அப்படின்னு கேட்குறாங்க. அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆன்சர் பார்க்கலாம். சந்திப்பிழை அற்ற சொற்றொடரை தேர்வு செய். அப்ப சரியான பொருள். அதாவது புது போர்வை அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இங்க எப்படி வரணும் அப்படின்னா, புது போர்வை அப்படின்னு வரணும். தேடா பொருள். இங்க வந்து இப்பு கரெக்ட்டா போட்டுருக்காங்க. அதனால இதுதான் ஆன்சர். போய் பார்த்தான். இப்பு வரணும். பாடுபடு, பாடுபடு அப்படின்னு தான் வரணும். இல்ல, அதுவும் இல்லாம பாடுன்னு குடுத்துருக்காங்க. இது வேர்டே தப்பு. ஓகேவா? இப்ப இந்த இதுல 3ல தேடா பொருள் அப்படிங்கிறது தான் சரியானதா குடுக்கப்பட்டிருக்கு. அதனால இதுதான் விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே. இதுக்கான ஆன்சர். இந்த மாதிரி ஒரு சில ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினுக்கு நாங்க குடுக்குற 10 செகண்ட் உங்களுக்கு பத்தல அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்க வீடியோவ பாஸ் பண்ணிட்டு, ஆன்ஸர நல்லபடியா ரீட் பண்ணி கண்டுபிடிச்சதுக்கப்புறம், நீங்க வந்து திரும்ப வீடியோவ ப்ளே பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? 10 செகண்ட் நான் காமனா குடுத்துருக்கேன். அது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு போதல அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டு எவ்வளோ வேணாலும் டைம் எடுத்துட்டு ஆன்ஸர் கண்டுபிடிங்க. இப்ப இதுக்கான ஆன்ஸர் பாருங்க. சந்திப்பிழை திருத்தம் செய்க. ஓய்வு பெற்ற சில நாட்களுக்குப் பின் தானே கடலூருக்கு சென்றான். ஒவ்வொரு சென்டென்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடிலாம் எப்படி குடுத்துருந்தேன்னா, 4 சென்டென்ஸும் ஒரே சென்டென்ஸ். அதுல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும். அத வச்சு. ஆனா இதுல பாருங்க 4மே வேற வேற சென்டென்ஸ். அப்ப நம்ம ஒவ்வொன்னுலயும் அந்த இடத்துல அது வருமா? கரெக்ட் தானா? அப்ப அந்த சென்டென்ஸுக்கு அது ரைட்டா? அப்படின்னு பார்த்து நம்ம போணும். ஏன்னா 4ம் ஒரே இது குடுக்கும்போது கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஆனா இப்படி ஒவ்வொரு சென்டென்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் டைம் எடுக்கும். அது பாருங்க. ஓய்வு பெற்ற, ஓய்வு பெற்றச் சில பெண்களுக்கு தானே கடலூருக்குன்னு வந்திருக்கு. இந்த மாரி தானேக்கெல்லாம் வரவே வராது. இங்கேயும் வராது. பெற்றச் அப்படின்னு வராது. சில, பல வராதுன்னு நம்ம பார்த்துருந்தோம். இப்ப இது வராது. தம்பி பாய்ப்புலி, பாய்ப்புலி, புலி பாய்ப்புலியைப் பார். எல்லா இடத்துலயும் இப்புன்னு போட்டிருக்காங்க. இது சென்டென்ஸ் ரீட் பண்ணவே வரல. அப்ப தப்பு. பிடித்த கதையை படித்துப் பின் சுருக்கிச் சொன்னான். இங்கேயும் அதே மாரி தான். எல்லா இடத்துலயும் சும்மா இப்பு, இச்சுன்னு எல்லாத்தையும் போட்டு விட்டுருக்காங்க. அதனால இதுவும் ஆன்சர் வராது. அப்ப சரியான ஆன்சர் பாருங்க. அவன் எழுதிய கட்டுரை தொடர்ந்து பத்திரிகையில் வெளிவந்தது. இதுதான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஈஸியான கொஸ்டின் தான். ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். பாருங்க. இரு பெயரொட்டு பண்புத் தொகையில்
வல்லினம் மிகும் என்பதை விளக்கும் சொல் எது? இரு பெயரொட்டு பண்புத் தொகையில வல்லினம் மிகும்னு அவங்களே குடுத்துட்டாங்க. ஆனா, அந்த விதிய பூர்த்தி பண்ற மாரி என்ன வார்த்தை இங்க குடுத்துருக்காங்க? எது வந்து பூர்த்தி பண்ணுதுன்னு கேட்குறாங்க. இரு பெயரொட்டு பண்புத் தொகைன்னா என்னது? ஒரு சென்டென்ஸ்ல இல்லாத ஒரு வேர்டுல ஃபர்ஸ்ட்டு சிறப்பு பெயரும், பொதுப் பெயரும், அது தொடர்ந்து ஃபர்ஸ்ட்டு சிறப்பு பெயர் இருக்கும். அதுக்கு அடுத்து பொதுப் பெயர் இருக்கும். அதுதான் இது இரு பெயரொட்டு பண்புத் தொகை. இப்ப நானு வாழை மரம் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு இரு பெயரொட்டு பண்புத்தொகை. ஏன்னா வாழைன்றது பர்ட்டிகுலரா வாழை மரத்த மட்டும் குறிக்குது. மரம் அப்படிங்கிறது என்னன்னா, எல்லா மரத்துக்கும் பொதுவான ஒரு சொல். அப்போ ஒரு சிறப்பு பெயரும், ஒரு பொது பெயரும் சேர்ந்து வந்திருக்கு. இதுதான் இரு பெயரொட்டு பண்புத்தொகை. இப்ப இந்த பேட்டர்ன்ல இங்க எது இருக்குன்னு பாருங்க. திருக்குறள் இருக்கா? இல்ல. கைக்கடிகாரம் இருக்கா? இல்ல. கைக்கும் கடிகாரம் சம்மந்தம் இல்ல. மலர்க்கூடை இல்ல. அப்ப இது எதுவுமே வராது. பாருங்க சாரை பாம்பு. சாரை அப்படிங்கிறது பாம்புல ஒரு வகை. அதனால சாரை அப்படிங்கிறது சிறப்பு பெயர். பாம்புன்றது எல்லா பாம்பையும் குறிக்குது. அதனால இது பொதுப் பெயர். அப்ப இதுதான் ஆன்சர். உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால யூனிட்ல ஃபர்ஸ்ட் போய் நீங்க அந்த இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. அப்பதான் இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். சந்திப்பிழை நீக்குக. வாழைப்பழம் சுவையாக இருந்தது. இது ஓகே. வாழைப்பழம்னும் போது இப்பு கண்டிப்பா வரணும். அதனால இதுதான் சரியான ஆன்சர். ஏன் மத்ததெல்லாம் தப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். வாழைப்பழம்னு குடுத்துருக்காங்க. இங்க இப்பே வரல. அப்ப இது தவறு. அடுத்து இங்க பாருங்க. வாழை லாவே தப்பா குடுத்துருக்காங்க. இங்க. இங்க அதே மாரி பழம். பழத்துல வர்ற லா தப்பா குடுத்துருக்காங்க. அப்ப இந்த 3லயுமே சின்ன சின்ன மைன்யூட் மிஸ்டேக் இருக்கும். இத நம்ம கவனிச்சு தான் எலிமினேட் பண்ணணும். இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆன்சர் பார்க்கலாம். எழுதும்போது ஏற்படும் ஒற்றுப்பிழைகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அதாவது நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதுறோம். அதுல ஒற்றுப்பிழை வருது. ஒற்றுப்பிழைன்னா என்னன்னா, புள்ளி வச்ச எழுத்து எங்கேயெல்லாம் ஒற்று அப்படின்னாலே புள்ளி வச்ச எழுத்து தான் நம்ம சொல்லுவோம். புள்ளி வச்ச எழுத்துக்கள் எங்கேயெல்லாம் மிஸ் ஆகுதோ, இல்ல தேவையில்லாம வருதோ, அது எல்லாமே ஒற்றுப்பிழை தான். வல்லினம் மிகுவதும், தேவையில்லாத இடத்துல மல்லினம் மிகுவதும், தேவையான இடத்தில் வல்லினம் மிகாமல் இருப்பதும் ஒற்றுப்பிழை தான். சரியா? அதத்தான் கேட்குறாங்க. எழுதும்போது ஒற்றுப்பிழைகள் ஏற்படுது இல்லையா? இத எவ்வாறு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க. குறில் நெடில் வேறுபாடு, மயங்கொலி சொற்கள். சாரிப்பா. இதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா இந்த இடத்துல ஆன்சர் வந்து சந்திப்பிழைகள். சந்திப்பிழைகள்ன்றது தான் ஆன்சர். சரியா? மயங்கொலி சொற்களே 2 தடவ ரிப்பீட் ஆயிருச்சு. சந்திப்பிழைகள் தான் ஆன்சரு. அதாவது என்னன்னா, ஒரு ஒற்று வல்லினம் மிகு, மிகாத இடங்கள்ல வந்து மாறி வர்றத வந்து ஒற்றுப்பிழைன்னு சொல்லலாம். சந்திப்பிழைன்னு சொல்லலாம். அத தான் இங்க குடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து சந்திப்பிழை. கரெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் அந்த, இந்த என்னும் சுட்டுப் பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகுமா மிகாதா? அதான் கொஸ்டின். நம்ம வல்லினம் மிகும் அப்படிங்கிறதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படிக்கிறோம் இல்லையா? விதிகள். அதுல ஃபர்ஸ்ட் விதியே இதுதான் வரும். அந்த, இந்த அப்படிங்கிற சுட்டுப் பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் சந்திப்பிழையை
நீங்கிய தொடரை குறிப்பிடுக. சந்திப்பிழை இல்லாத தொடர். தண்டு கீரையை பறித்தேன். இங்க இக்கு போட்டாங்க, கரெக்ட் தான். ஆனா இங்க இப்பு வரணும், அது இல்ல. அப்ப இது தப்பு. தண்டு இங்கேயே இக்கு போடாம விட்டுருக்காங்க, இங்கேயும் இப்பும் வரல. அப்ப இதுவும் தப்பு. தண்டு கீரையை பறித்தேன். இதுவும் அதே மாதிரி தான். இந்த ஃபர்ஸ்ட் இதுல போட்டாங்க இல்லையா, அதே மாதிரி இப்பு போடல. அதனால இதுவும் தப்பு. தண்டு கீரையை பறித்தேன். இங்கேயும் இக்கு வந்திருக்கு, இங்கேயும் கரெக்டா இப்பு வந்திருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டிங்கிறது தான் ஆன்சர். ஏன்னா இந்த சந்திப்பிழை ஒற்றுப்பிழைன்றது கண்டிப்பா நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். மற்ற இலக்கணத்தை விட இதுக்கு கொஞ்சம் அதிகமா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து மிஸ்டேக் இல்லாம நீங்க ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்த பையன், என் சட்டை, இரவு பகல், தமிழ் படி. இப்ப இந்த 4 ஆப்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. அது நம்மளுக்கு தெரியும். அத பூர்த்தி பண்ற வார்த்தை எதுன்னு கேக்குறாங்க. இப்போ இரவு பகல் இது வந்து பெயரெச்சமா? கிடையாது. இது உம்மை தொகை. தமிழ் படின்றது பெயரெச்சமா? கிடையாது. அப்போ இதுல பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. பார்த்த பையன் அப்படிங்கிறது தான் பெயரெச்சம். பெயரெச்சம்னா எப்படி நான் சொல்லியிருக்கேன்? இப்ப பார்த்தன்னு ஒரு வார்த்தையை மட்டும் நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா, இதுக்கு அடுத்த வார்த்தை என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணணும். இப்ப பார்த்த அப்படின்றதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு வினைச்சொல் நான் போட முடியுமா? பார்த்த ஓடினான், பார்த்த விளையாடினான், பார்த்து விளையாடினான்னு சொல்லலாம். பார்த்தக்கு அப்புறம் நான் போட முடியுமா? முடியாது. ஆனா பார்த்த பையன், பார்த்த மாணவன், பார்த்த படம் அப்படின்னு நான் என்ன வேணாலும் இங்க போடலாம். ஆனா அந்த போடுற எல்லாமே ஒரு பெயர் சொல்லா இருந்தா மட்டும்தான் அந்த இது கரெக்ட்டா மேட்ச் ஆகுது. அப்ப இந்த இடத்துல ஒரு பெயர் சொல் வந்தா மட்டும்தான் இது சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அப்ப இந்த பெயர் சொல் வந்து என்ன ஆகிருக்கு? தொக்கி வந்திருக்கு, எச்சமா வந்திருக்கு. அதனால இது பெயர் எச்சம். நீங்க பார்த்தன்ற வார்த்தைய வச்சு எப்பயுமே கெஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு அடுத்து என்ன வரும்? இப்போ ஒரு வினைச்சொல் வந்துச்சுன்னா, அது வந்து வினை எச்சம். இது ஏற்கனவே நான் நடத்தும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இங்கேயும் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். அப்போ இங்க ஆன்சர் வந்து பார்த்த பையன் அப்படிங்கிறது தான் சரியானது. ஏன்னா அதுதான் பெயர் எச்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பாருங்க. பிழை திருத்தம் காண்க. தேவர்கள் திருப்பார்கடலை கடைந்தனர். இதுல பாருங்க ஆன்சரு. திருப்பார்கடலைன்னு வந்திருக்கு. இந்த இடத்துல இக்கு வரணும். ஆனா இங்க போடல. அப்ப இது தவறு. தேவர்கள் திருப்பார்கடலை பாருங்க, பார் இந்த இடத்துல இரே மாறி வந்திருக்கு. அதனால இதுவும் வராது. தேவர்கள் திருப்பார் கடலை கடைந்தனர். கரெக்டா வந்திருக்கு. அதனால ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சரு. இதுல என்ன மிஸ்டேக்குன்னு பாருங்க. தேவர்கள் திருப்பார் கடலை. இந்த இரு வரும்போது எப்பயுமே பக்கத்துல ஒரு புள்ளி வச்ச எழுத்து வரவே கூடாது. இந்த இருக்கு பக்கத்துல எந்த மெய்யெழுத்தும் வரக்கூடாது. அதுதான் தமிழோட ரூல்ஸே. அது தெரிஞ்சுக்கோங்க. எங்கேயாவது இப்படி போட்டிருந்தாங்கன்னா, இந்த இருக்கு அப்புறம் எது போட்டிருந்தாலும் அது தப்பு. இந்த இருக்கு அப்புறம் புள்ளி வச்ச எழுத்தே வராது. இப்ப இதுவும் தவறு. அப்ப சரியான விடை வந்து தேவர்கள் திருப்பார் கடலை கடைந்தனர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. ஒரு கூற்று ஒரு காரணம் கொடுத்திருக்காங்க. அதுக்கான இது கீழே ரீசன் கொடுத்திருக்காங்க. கூற்று பாருங்க. பின்னர் கண்டோம் என்பது சந்திப்பிழையற்ற தொடராகும். பின்னர் கண்டோம் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ் வேர்டு. இதுல சந்திப்பிழையே இல்லைன்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் கூற்றுல. பாருங்க.
ஏன் அப்படின்னா ரீசன் முன்னர் பின்னர் அப்படிங்கிற இடைச்சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதுபடி இதுல கரெக்டா வல்லினம் மிகுந்திருக்கு. பின்னர் கண்டோம். அதனால இது சரியான சொல் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா 2மே கரெக்ட்ன்றது தான் ஆன்சர். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். ஏன்னா 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் பாருங்க. வல்லினம் மிகுந்து வருதல் டேஸ் புணர்ச்சியின் பார்ப்படும். அதாவது இதெல்லாம் எங்கேருந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா, நான் கொடுத்த பிடிஎஃப்லேயும் நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி வல்லினம் மிகும்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் இப்போ போடணும் போடக்கூடாது அவ்வளோதான். எந்த இடத்துல வல்லினம் மிகும் மிகாதுன்னு விதியிலேருந்து கேட்பாங்க. அவ்வளோதான் நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் இல்லை. கொஸ்டின் வந்து புக்லேயும் சரி அது சம்மந்தப்பட்ட எப்படி வேணாலும் கேட்கலாம். நம்ம நடத்தின வீடியோவில் உங்களுக்கு இது எல்லா எக்ஸ்பிளனேஷனும் நான் கொடுத்துருக்கேன். பிடிஎஃப்லேயும் இது இருக்குது. படிக்காதவங்க நீங்க வேற எங்கேயாவது படிச்சுட்டு இத வந்து அட்டெண்ட் பண்ணும்போது, இந்த மாரி ஒரு சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியல அப்டின்னா, நம்ம சேனல்ல போய் நம்ம வீடியோவ கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. அ அதுல வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பேன். அதுல எந்த பாயிண்ட்டும் மிஸ் ஆகாது. எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறதுனால தப்பில்ல. சரி, வல்லினம் மிகுந்து வருதல் டேஸ் புணர்ச்சியின் பால்படும். பாருங்க, பொதுவாவே புணர்ச்சி அப்டின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? 2 சொற்கள் வந்து ஒண்ணோட ஒண்ணு சேரும்போது ஏற்படுற அந்த புணருதல், நிலைமொழியும், வருமொழியும் புணர்றதுக்கு பேரு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? புணர்ச்சின்னு சொல்லுவோம். வரும் மொழி. இப்போ இந்த 2 இதும் சேரும்போது 3 விஷயம் நடக்கும். அது என்ன அப்படின்னா, 1 தோன்றல், திரிதல், கெடுதல். அப்படின்னா என்ன? தோன்றல் அப்படின்னா, இந்த 2 வேர்ட் வந்து 2 வார்த்தைகள் ஒண்ணோட ஒண்ணு சேரும்போது, ஒண்ணு புதுசா ஏதாவது ஒரு எழுத்து தோன்றும். இல்ல ஆல்ரெடி இருக்கிற எழுத்து திரிஞ்சு வேற எழுத்தா மாறும். கெடுதல் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற நிலைமொழியில இருக்க ஒரு எழுத்து அழிஞ்சு, அப்படியே வந்து வறுமொழியோட சேர்ந்துரும். ஒரு எழுத்து கெட்டு போயிரும். அது ஒரு எழுத்தே மறைஞ்சு போயிரும். இதுதான் கெடுதல். இப்போ இந்த 3 இதுல எந்த அடிப்படையில இந்த வல்லினம் மிகுதல் வருது அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் கொஸ்டின். வல்லினம் மிகுதல்னாலே என்ன? அந்த இடத்துல ஏதோ ஒரு ஒற்று எழுத்து வரும்னு அர்த்தம். 2 இது சேரும்போது 2 வார்த்தைக்கு இடையில ஒரு ஒற்று மிகும். வல்லினம் மிகும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்ப வல்லினம் மிகும்னாலே என்ன ஆகுது? அங்க ஒரு எழுத்து தோன்றுது. அப்ப தோன்றல் விகாரம் நடக்குது அந்த இடத்துல. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்பா. ஆ கேட்கறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. அதனால தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா, புணர்ச்சி விதிப்படி இந்த வல்லினம் மிகும்ன்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அது ஒரு தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இதுக்கான ஆன்சர் பாருங்க. வல்லினம் மிக காரணமான எழுத்துக்கள் எது? வல்லினம் மிகும் அப்படின்னா எந்த எழுத்து மிகும்னா, இந்த க, ச, த, ப இந்த 4 எழுத்துக்கள் தான் எல்லா இடத்துலயும் மிகும். ஓகேவா? வல்லினம் மிகும் அப்படின்னாலே வல்லின எழுத்துனா கசட தபர தான் வல்லின எழுத்து. ஆனா, அந்த கசட தபரல டாவும், ராவும் எந்த இடத்துலயும் இந்த ஒற்று மிகுதல் மாரி வராது. க, ச, த, பன்ற 4 எழுத்துக்கள் மட்டும் தான் வல்லினம் மிகுதல்ல வரும். அததான் கேட்டிருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது தான் என்னோட வீடியோல. நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். இதோட ஆன்சர் பாருங்க. ஆல்ரெடி இது நான் இடையில பேசும்போதே சொல்லிட்டேன் உங்களுக்கு. வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமலும், மிகக் கூடாத இடத்தில் மிகுவதையும் டேஸ் என்பர். அததான் சந்தி பிழைன்னு சொல்லுவோம். ஒற்று பிழைன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த 2ல எது குடுத்தாலும் ஓகே தான். சந்தி பிழையா இருந்தாலும், ஒற்று பிழையா இருந்தாலும் 2மே ஆன்சர் வந்து சரியானது தான். ஓகே, இதோட முடிஞ்சதுப்பா. இந்த இதுல நம்மளுக்கு
இதுக்கு அடுத்து வந்து நம்ம அடுத்த டாபிக் வந்து உங்களுக்கு திரும்ப நாங்க வந்து கண்டிப்பா போட்டுட்ருக்கோம். கன்டினியூஸா நம்மளோட சேனல்ல இந்த மாரி ரிவிஷன் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு தலைப்புக்குமே நீங்க 20, 30 கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நெறைய பேட்டர்ன் நம்ம இதுல வந்து எல்லா கொஸ்டினும் நீங்க பாருங்க ஒரே மாரி இருக்காது. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஏதாவது ஒரு வேரியேஷன் பண்ணி தான் குடுத்துட்டுருக்கோம். ஏன்னா, அப்ப அத்தன பேட்டர்ன்லயும் உங்கனால எக்ஸாம் ஹால்ல போனோனே யோசிக்க முடியும் அந்த கொஸ்டின. அதுக்காக தான் கன்டினியூஸா சேனல ஃபாலோ பண்ணிட்டுருங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்களோ, அவங்களுக்கும் நம்மளோட சேனல சஜெஸ்ட் பண்ணுங்க. அ எக்ஸாம்ல வந்து ஈஸியா கிளியர் பண்றதுக்கு நாங்க எல்லா ஹெல்ப்பும் உங்களுக்கு கூட இருந்து பண்றோம். தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. பை.